வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுவைக்கு வருகை. ஆளுநர், முதல்வர் வரவேற்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 20 தொகுதிகளையும், கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகளையும் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தகவல். புதுச்சேரி நகரப் பகுதியில் விலை உயர்ந்த பைக்குகளை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 வாலிபர்கள் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரி விமான நிலையத்தில் பூங்குத்து அளித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலர், தலைமை காவல்துறை அதிகாரி ஆகியோர் உடனிருந்தனர். Sir, Minister, please, sir. Sir, Minister, sir. We can credit him with Article 370 eclipse, much needed. He could be doing. So after that day, another towering giant. Okay. As I state, all over the country, your bank is lower. 1960, 97, then the human rights. So here I heard on the right side. How are you? Fine, sir. I don't see the former Chief Minister of mine. Sir, I came to know him. Sir. How are you? यार क्या कर रहे हो यार? You see, when we had the line up there, very soon. As you had promised, you get Yes, I promise. another promise with the NGOs, that reservation. Thank you. I was looking for you. I was looking. Where is he? Where is my friend? Yes, we will. Why not? Certainly. And how's your health? Good. And all fine. Ekdam fit hai. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 20 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும், கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகள் கொடுக்கப்படும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் தென்றல் ஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத்தலைவர் ஆதி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் சக்திவேல் வரவேற்புரை வழங்கினார். தொகுதி பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கழக வெற்றிக்கான ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாநில கழக அமைப்பாளர் சிவா பேசுகையில், புதுச்சேரியில் மாணவர்கள் வட்டிக்கு கடன் பெற்று படிக்கின்றனர்.
கடைசியில் அரசு தரும் பணத்தை வட்டி கட்டவே போதவில்லை. புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருந்தும் எந்த வளர்ச்சியும் இல்லை. இலவச அரிசி டெண்டரில் முறைகேடும் ஊழலும் நடந்துள்ளது. அந்த டெண்டரை கைவிட்டு வேறு டெண்டரை அரசு விட வேண்டும். இல்லையெனில் திமுக 18ஆம் தேதி போராட்டம் நடத்தும் என்றும், தேர்தல் காலமான 7 மாதங்களும் திடீரென போராட்டங்கள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். 5 அல்லது 10 மணி நேரத்திற்குள் போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டாலும் கழகத்தினர் ஒன்று திரண்டு கலந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி முழுக்க கழகத்தினர் வந்திருந்து கலந்து கொண்டாலும் உருளையன்பேட்டை தொகுதி கழகத்தினரை பார்த்தால்தான் தனக்கு திருப்தி அளிக்கும். எனவே உருளையன்பேட்டை தொகுதி கழகத்தினர் முன்னின்று கழக போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். முறைகேடு செய்யாமல் அரிசி வாங்கி வழங்கினால் 10 கிலோவிற்கு பதிலாக 15 கிலோ அரிசி தரலாம். பத்திரப்பதிவிலும் மோசடி நடைபெறுகிறது. ஆட்சியாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் மனைகளின் விலை உயர வேண்டும். அந்த மனைகளுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நில வழிகாட்டி மதிப்பை உயர்த்துகின்றனர். வில்லியனூரில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சேந்தனத்தம் கிராமத்தில் ஒரு சதுர அடி 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரைதான் போகும். ஆனால் அங்கு நில வழிகாட்டி மதிப்பை 1600 ரூபாய்க்கு நிர்ணயிக்கின்றனர். முன்பு போல போராட்டம் மட்டும் நடத்தப்படாது. அரசின் தவறுகளை எதிர்த்து நீதிமன்றமும் செல்வோம். உள்ளாட்சி தேர்தலில் நடைபெற இருந்த முறைகேட்டை கண்டித்து நீதிமன்றம் சென்று மகளிருக்கும் பிற்பட்ட பிரிவினருக்கும் இட ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தோம். தேர்தல் நடத்தியிருந்தால் 5 நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கும். ஆனால் நியமன எம்எல்ஏ உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்களை வைத்திருந்தாலும் ஆட்சியாளர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முன்வரவில்லை. ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் முரண்பாடு உள்ளது. அதனால் எந்த கோப்பிற்கும் ஆளுநர் அனுமதி தருவதில்லை. ஒருவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் என்பார். பஸ் நிலையம் கட்டுவது, அண்ணா திடல் கட்டுவது ஆகிய திட்டங்களில் ஊழல் என்பார். அதன் பின்னர் காணாமல் போய்விடுவார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென்று 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசுக்கு எந்த கோப்பும் ஆளுநர் மூலமாகத்தான் செல்லும். ஆனால் சட்டசபையில் நிறைவேற்றிய மாநில அந்தஸ்து தீர்மானங்களை ஆளுநர் அனுப்பாமலேயே வைத்து கொண்டார். இதனை அறிந்து திமுக போராட்டம் நடத்தியது. அதன் பின்னரே தீர்மானம் மத்திய அரசுக்கு சென்றது. முதலமைச்சர் மாநில அந்தஸ்து கேட்பார். ஆனால் தட்டாஞ்சாவடியை தாண்டி எங்கும் செல்ல மாட்டார். பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சென்று சந்திக்க மாட்டார். டெல்லி சென்று கதவை தட்டினால்தானே கிடைக்கும். வில்லியனூர் தொகுதியில் கடந்த முறை முதலில் நின்றேன். தனக்கு பழக்கமில்லாத தொகுதி. என்னை தேர்ந்தெடுத்தவுடன் வில்லியனூர் தொகுதி முழுக்க சேவை செய்து வருகின்றேன். பொது வாழ்க்கையில் மக்களின் நம்பிக்கை பெறுவது மிக முக்கியம். அதை உருளையன்பேட்டை தொகுதியில் கோபால் சிறப்பாக மக்கள் சேவை செய்து நம்பிக்கை பெற்றுள்ளார். தொழிலுக்கு முறையாக வருமான வரி கட்டி ஜிஎஸ்டி செலுத்தி வருகின்றார். கோபாலுக்கு பொய் பேச தெரியாது. வேறு யாரையாவது நான் நிறுத்தி இருந்தால் தனியார் கம்பெனியுடன் அவரும் சேர்ந்து வேறு மாதிரி வேலை பார்த்து இருப்பார்கள். ஆனால் கோபால் நான் எப்படி விட்டுவிட்டு போனேனோ அதே மாதிரி உருளையன்பேட்டை தொகுதியை வைத்துள்ளார். தமிழகத்தில் வளர்ச்சியை கொண்டு வரும், மொழி இனம் காக்கும் திராவிட மாடல் ஆட்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரியில் முன்பு 4-5 இடத்தில் மட்டும் பெண்கள் டான்ஸ் நடைபெற்றது. இந்த ஆட்சியில் 423 ரெஸ்டோ பார்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு அங்கெல்லாம் மெல்லிசை நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரே ஒரு தொழிற்சாலை கூட வரவில்லை. வில்லியனூரில் தனக்கு சீட் இல்லாமல் போனாலும் உருளையன்பேட்டையில் கோபாலுக்கு சீட் கேட்டு பெறுவேன். பாஜகவில் 100 பேர் சேர்ந்து கார்ப்பரேட் அலுவலகம் அமைத்து கட்சியை நடத்துகின்றனர். திமுக அப்படி இல்லை, மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படுகிறது என்றார். மேலும் மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பதில்தான் வெற்றி பெற முடியும். 2026 தேர்தலில் 20 தொகுதிகளை கேட்டு பெற முடிவு செய்துள்ளோம். கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகளை தர உள்ளோம். கட்சி வளர்ச்சிக்காக இந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று கூட்டணி கட்சியினர் பேசுவர். அது அவர்களது உரிமை. அதற்காக அவர்களிடம் சங்கடப்பட்டு நிற்காதீர்கள். கூட்டணி கட்சியினரை தற்போது உதாசீனப்படுத்திவிட்டு தேர்தல் நேரத்தில் சென்று நிற்காதீர்கள். அவர்களிடம் தற்போதில் இருந்தே தொடர்பில் இருங்கள். கடந்த முறை தேர்தல் நெருக்கத்தில் 10 நாளில் தொகுதி முழுவதும் சென்று கோபாலால் ஓட்டு கேட்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை அவ்வாறு இல்லை. தொடர்ந்து அவர் கட்சிப்பணி ஆற்றி வருகின்றார். திமுக கொள்கை பிடித்தவர்களை கட்சிக்குள் கொண்டு வாருங்கள். உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அடிமையாக கோபால் கிடைத்துள்ளார். அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாநில அந்தஸ்து தொடர்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்த உள்ளோம் என்றார். மேலும் மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சியும் நடத்த உள்ளோம் என்றார் சிவா. புதுச்சேரி நகர பகுதியில் விலை உயர்ந்த பைக்குகளை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர்.
உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் தலைமையில் போலீசார் லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி எதிரில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்கிற அப்புக்குட்டி என்பதும், அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த லோகு என்கிற விஜயன், ஹரிபிரசாத் ஆகியோர் சேர்ந்து உருளையன்பேட்டை முருகன் கோயில் வீதி, கஸ்தூரிபாய் வீதிகளில் 4 பைக்குகள், முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்தில் ஒரு பைக்கை திருடியதை ஒப்புக்கொண்டனர். மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் இம்ரான் பாஷாவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் ரூபாய் 98 லட்சம் முதலீடு செய்தார். அதன் மூலம் லாபத்தை சேர்த்து ரூபாய் 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி TCX காயின் இருந்தது. அதை விற்று பணமாக தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் SP பாஸ்கரன் தலைமையிலான போலீஸ் விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் கோயம்புத்தூரை தலைமை இடமாக கொண்டு சினிமா நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்கள் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆஷ்பே ட்ரோன் கனெக்ட் பிரம்மாண்ட துவக்க விழா நடைபெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியைச் சேர்ந்த 10 பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்து ரூபாய் 3.60 கோடியை இழந்ததும், இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான குழுவினர் கோயம்புத்தூரைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார், ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள பென்ஸ் கார், 3 செல்போன், 1 லேப்டாப், ரூபாய் 3 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குனர் பாபு என்ற சையத் உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரைச் சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வெளியில் அரிசி வாங்கியதில் நடைபெற்ற ஊழலை கவர்னர் விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழலில் திளைத்திருக்கிறது என்பதற்கு மேலும் ஒரு உதாரணமாக ரேஷன் அரிசி டெண்டர் முறைகேடு நடந்துள்ளது என்றும், ஏழை மக்களுக்கு இலவச அரிசி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அங்காடியில் இருந்து அரிசி வாங்கி அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் இந்த அரிசி கொள்முதல் செய்யும் போது உள்ளூர் விவசாயிகளும் அரிசி ஆலைகளும் பயன்பெற வேண்டும் என்பது நியாயமான எதிர்பார்ப்பு. உள்ளூர் நபர்களிடம் அரிசி கொள்முதல் செய்தால் அவர்களிடம் லஞ்சம் வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் அவர்கள் அதை வெளியே சொல்லிவிடுவார்கள் என்று பயந்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை வட மாநில நிறுவனத்திடமிருந்து அரிசி வாங்கியிருக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக டெண்டர் விதிகளை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. துறை ஆலை காட்டு விதியை கூறுகிறேன் என்ற கூற்றுக்கு இணங்க டெண்டர் விதிகளை உருவாக்கி வடநாட்டு நிறுவனத்திற்கு சாதகமாக சலுகை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு பிரதிபலனாக அந்த நிறுவனம் 1 கிலோ அரிசிக்கு ரூபாய் 15 லஞ்சம் கொடுத்து ரூபாய் 20 கோடி மொத்த லஞ்சமாக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளூரில் வாங்கி இருந்தால் குறைந்த விலையில் அரிசி வாங்கி ரூபாய் 20 கோடி அரசுக்கு சேமிப்பு ஏற்பட்டிருக்கும். மக்களுக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் நன்மை கிடைத்திருக்கும். இதைவிட சிறந்த முறை இந்திய உணவு கார்ப்பரேஷனிடம் அரிசியை கொள்முதல் செய்திருந்தால் ஊழல் நடந்திருக்காது. ஆனால் மக்களுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் பலன் கிடைத்திருக்கும். அரசாங்கம் வெளியில் அரிசி வாங்கியதில் ஊழல் நடக்கிறது என்பதால் தான் டாக்டர் கிரண்பேடி அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது அரிசிக்கு பதிலாக மக்களின் வங்கிக் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்தார்.
இன்றைக்கு இந்த ஊழலை பார்க்கும்போது அவர் சொன்னது சரியாகிவிட்டது. இது ரேஷன் முறையை கேவலப்படுத்திவிட்டது. இந்த ஊழல் பணத்தை பெறுவதற்கு அரசு மக்கள் மீது வரியை உயர்த்துகிறது அல்லது கடன் வாங்கிய பணத்தை செலுத்தி எல்லா மக்கள் மீதும் சுமையை ஏற்றுகிறது அல்லது ரெஸ்டோ பார்களை திறக்கிறது. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் லஞ்சம் வாங்கி திட்டத்தின் தரத்தை குறைப்பதோடு புதுச்சேரியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள். புதுச்சேரியின் அரசியல்வாதிகள் ஒரே இரவில் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள். இது பற்றி முதலமைச்சர் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் பேச மாட்டார். எந்த அறிக்கையும் வெள்ளை அறிக்கையோ கருப்பு அறிக்கையோ கொடுக்க மாட்டார். துறை சார்ந்த அமைச்சராவது விளக்கம் அளிக்க வேண்டும். தவறினால் நமது நேர்மையின் சின்னமான துணைநிலை ஆளுநர் இப்பிரச்சனையின் உண்மை நிலையை ஆராய்ந்து குற்றவாளிகளை தண்டிக்கும் கடமையை செய்ய வேண்டும். நடவடிக்கையில் இறங்கி நிர்வாகத்தில் எங்கும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதுச்சேரியை பாதுகாக்க வேண்டும். முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்கவில்லை என்றால் பணியில் உள்ள ஒரு நீதிபதியின் தலைமையிலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் குழுவிடமோ ஆணையிட்டு இப்பிரச்சனையை விசாரணை செய்து 2 வாரங்களுக்குள் உண்மையை வெளிக்கொணர வேண்டும். உண்மையின் தன்மையின் அடிப்படையில் மேற்கொண்டு நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும். இது புதுச்சேரியில் ஊழலை குறைக்க உதவும். மேலும் துருப்பு சீட்டுகள் ஒவ்வொன்றாக வெளியே வரும் என அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. கடலூரில் கவிஞர் ம. ரா. சிங்காரம் எழுதிய வண்ண நிலா நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி பங்கேற்றார். கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கவிஞர் ம. ரா. சிங்காரம் எழுதிய வண்ண நிலா கவிதை நூல் வெளியீட்டு விழா அரசு ஊழியர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் இராச குழந்தை வேலனார் தலைமை தாங்கினார். செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஜானகி ராஜா, இணை செயலாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர்கள் சிவகுமாரன், பாவலர் சண்முகசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இணைச் செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவில் மாவட்ட நீதியரசர் கிருஷ்ணசாமி முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வண்ண நில நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். நூலினை டாக்டர் பிரவீன் ஐயப்பன், கடலூர் மூத்த வழக்கறிஞர் ஆ.சே. சந்திரசேகரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினர். டாக்டர் பிரவீன் ஐயப்பன் தமிழ்ச்சங்கம் மற்றும் சிங்காரம் நூலுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி அளித்தார். ஓய்வு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்லதம்பி நூலினை ஆய்வு செய்து பேசினார். கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன், ஓய்வு பெற்ற ஓவிய ஆசிரியரும் மஞ்சு கலைக்கூட நிறுவனருமான முத்துக்குமரன்,
தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் சாது ராஜதுரை, தமிழ்ச்சங்க பொருளாளர் குறிஞ்சி ந. ரவி, கவிஞர் ராஜமோகன் கந்தவேல், செவிலியர் பயிற்சிக் கல்லூரி முதல்வர் ஜெயக்குமார், சத்யராஜ் மோகன், ஆசிரியர் ஜெயபால், முருகன், தன்ராஜ், ஆடிட்டர் சந்திரமூர்த்தி, கடலூர் மண்டல திட்டக்குழு உறுப்பினர் சங்கீதா, செந்தில் முருகன், ஆனந்தன், கடலூர் அனைத்து குடியிருப்பு நலச்சங்க சிறப்பு தலைவர் மருதவாணன், பொதுச் செயலாளர் வெங்கடேசன், தலைவர் பாலு பச்சையப்பன், இணை செயலாளர் சண்முகம், ஓய்வு பெற்ற உதவி மாவட்ட ஆட்சியர் மோகன், ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் கந்தசாமி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் ரங்கநாதன், செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியினை இணை செயலாளர் கவிதாயினி கவிமனோ அரங்க ஆளுமை செய்தார். நிறைவாக வண்ண நில நூல் ஆசிரியர் கவிஞர் ம. ரா. சிங்காரம் ஏற்புரையாற்றினார். இதில் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் செய்தி தொடர்பாளராக கவிஞர் ம. ரா. சிங்காரம் செயல்படுவார் என கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் ராச குழந்தை வேலனார் அறிவித்தார். செயற்குழு உறுப்பினர் டொமினிக் சேவியர் நிறைவாக நன்றி உரையாற்றினார். உலக இரத்த தான தினத்தில் உயிர்த்திலி NDSO இரத்த தான விழிப்புணர்வு பேரணியை சுந்தரமுருகன் தொடங்கி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். உலக இரத்த தான கொடையாளர்கள் தினம் உயிர்த்துளி மற்றும் NDSO அமைப்பினரால் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் அவசர கால கட்டத்தில் இரத்தம் தேவைப்படும் போது புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் அமைப்பு மூலமாக கடந்த 11 ஆண்டுகளாக இரத்த தானம் செய்து வரப்படுகிறது. குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் இரத்த தானம் செய்து வரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 11 ஆண்டுகளில் இதுவரை 17,800 யூனிட் இரத்த தானம் செய்யப்பட்டுள்ளது. உலக இரத்த தான கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு இரத்த தான விழிப்புணர்வு பேரணியானது 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி உயிர்த்துளி NDSO மற்றும் புதுச்சேரியின் ஒருங்கிணைந்த தொண்டு நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் மற்றும் புதுச்சேரி இந்திராணி செவிலியர் கல்லூரியின் மாணவ மாணவியர்களுடன் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் இருந்து புறப்பட்டு நெல்லித்தோப்பு சிக்னல் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் சுதேசி மில் அருகில் வந்தடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சர்க்கிள் ஃபவுண்டேஷன் உதவியுடன் உயிர்த்துளி ஃபவுண்டேஷன், NDSO மற்றும் இந்திராணி செவிலியர் கல்லூரி இணைந்து நடத்தின. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு இரத்த தான விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். பேரணிக்கான ஏற்பாடுகளை உயிர்த்துளி தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். இப்பேரணியில் அபயம் தொண்டு நிறுவனரும் புதுச்சேரி அரசின் சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளருமான கலைமாமணி சுந்தரம் முருகன் கலந்து கொண்டு உயிர்த்துளி அமைப்பின் தன்னார்வலர்கள் பக்ரைன் நாட்டைச் சேர்ந்த பொறியாளர் முத்துராமன், NDSO, அவர் சர்க்கிள் ஃபவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரியின் பிற சமூக நல அமைப்புகளின் தன்னார்வலர்களுடன் இணைந்து இரத்த தான விழிப்புணர்வு பேரணியை பச்சை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேரணியின் நிறைவாக மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் அளித்து இரத்த தான விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக பணியாளர்கள் ஸ்டீஃபன் ராயப்பா, கலைவாணி உள்ளிட்ட பல சமூக பணியாளர்களும் அன்னலட்சுமி திருநங்கை மேம்பாட்டு நிறுவனத்தின் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர். உயிர்த்துளி அமைப்பின் நிறுவனர் பிரபு தலைமையேற்று விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்து நிறைவாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 3 ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோயில் கட்டுமான பணிக்காக ரூபாய் 9,50,000க்கான காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் பெற்று கோயில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 3 அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில் கட்டுமான பணிக்கான முதல் தவணையாக ஏற்கனவே ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் பெற்று கோயில் அறநிலையத்துறை அதிகாரி மற்றும் கோயில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கியுள்ளார். தற்சமயம் 2வது தவணையாக ரூபாய் 9,50,000க்கான காசோலையினை மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் பெற்று கோயில் அறநிலையத்துறை அதிகாரி மற்றும் நிர்வாகிகளிடம் வழங்கினார். அதன் பின்பு கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அச்சமயம் கோயில் நிர்வாகிகள் மீதமுள்ள பணத்தையும் விரைந்து பெற்று தாருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டுக்கொண்டனர். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதுவரை திருக்கோயில் கட்டுமான பணி மேற்கொள்ள கொடுக்கப்பட்ட நிதிக்கான வேலைகளை விரைந்து சிறந்த முறையில் முடித்தால் அடுத்த கட்ட நிதிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெற்றுத் தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது கிளை செயலாளர் காத்தலிங்கம், கருணாநிதி, கணபதி, கணேசன், அசோகன், கதிர், மனோஜ் ஆகியோர் உடனிருந்தனர்.
உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம், புதுச்சேரி மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இணைந்து 9வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் காந்திராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக அனிபால் கென்னடி எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 6 ஆண்கள் அணி மற்றும் 4 பெண்கள் அணி கலந்து கொண்டது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் விஜயராஜா, துணை செயலாளர் கோரிதம் ஆகியோர் செய்திருந்தனர். விஜயராஜா நிறைவாக நன்றி கூறினார். ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை ஆரோவிலில் உள்ள பாரத் நிவாஸில் நடைபெற்றது. நாட்டிய கலைமணி திரிபுர சுந்தரி அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்றார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வமணி குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சென்னை டிஎன்ஜி இசைக்கல்லூரியின் ஓய்வு பெற்ற துறைத் தலைவர் ஆச்சாரியா சூடாமணி சித்ரா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் ரோஷினி, திவ்யநிலா, ரேஷிகா, அர்ஷிதா ஹாசினி, ஹர்ஷினி ஆகியோர் அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக லக்ஷ்மி குரூப் கம்பெனியின் மேனாள் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றி உரை ஆற்றினார். மீண்டும் முதன்மைச் செய்திகள். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுவைக்கு வருகை. ஆளுநர், முதல்வர் வரவேற்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 20 தொகுதிகளையும், கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகளையும் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தகவல். புதுச்சேரி நகரப்பகுதியில் விலை உயர்ந்த பைக்குகளை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 வாலிபர்கள் போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.